கரூர்ல மண் ரோடே இல்லாமல் தார் சாலை ரோடு மட்டுமே அமைச்சு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் எங்க மாவட்ட செயலாளர், கழக செயலர். ஒரு இடத்துல கூட மண் ரோடே இருக்காது. நம்ம கரூரினுடைய தன்மான சிங்கம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் ரொம்ப ரொம்ப மக்களுங்களுக்கு ஏ டு இஜெட் வரைக்கும் ரொம்ப சிறப்பு. என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ உடனடியாக அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து உடனே சிறப்பானதா செஞ்சிருக்கிறார். அதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்டே இப்போ கட்டியிருக்காங்கல்ல, செந்தில் பாலாஜி ஐயா கட்டியிருக்காரு. பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காரு. அவரு இது மேல எல்லாமே கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி ஐயா மட்டும்தான். கரூரில் வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 100% அவர் தான் ஜெயிக்கிறாருங்க. ஆர்சி தியாகராஜன் தான் ஜெயிக்கிறாரு. மக்கள்கிட்ட எடுத்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் செஞ்ச நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சுங்க. அவங்க கண்டிப்பாலுமே யார் வேட்பாளர் எடுத்தினாலும் கரூரில் திமுக தான் ஜெயிக்கும். சாலை மண் சாலை இல்லாத ஒரு தொகுதியை மாற்றிருக்காரு. கரூர் 4 தொகுதி மண் சாலை எங்குமே கிடையாது. அனைத்து சாலையுமே தார் சாலையை அதுக்கியிருக்காரு. சிமெண்ட் ரோடு எல்லாம் அனைத்து வசதி சேர்ந்து கொடுக்காரு. அப்புறம் எங்களுக்கு பெண்களுக்கு 1000 மகளிர் அணி கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். என்னன்னா இப்ப எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறோம், அதுக்கான வேலை தான் இப்ப நடக்கிறது. ஒரு வெற்றியில நிர்ணயிக்கப்பட்டாச்சு. நமக்காக எல்லாமே பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூர்னாலே இப்ப அவர் நிக்காதது எங்களுக்கு வருத்தம் தான். ஆனா கோயம்புத்தூர் போனதும் ஓகே ஃபைன். இப்ப அவரோட தம்பி தியாகராஜன் அவர் வந்திருக்கிறது எங்களுக்கு ஓகே ஃபைனா தான் இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த ஆட்சி நல்லா இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கு. அதுதான் உண்மை. இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கு. மீண்டும் ஆட்சி அமைச்சா இன்னும் பல திட்டங்கள் செய்வாரு, செய்ய வைப்போம். இந்த டைம் 100க்கு 100% நம்ம டிஎம்கே தான். நம்ம கரூர் எப்பயுமே நம்ம செந்தில் பாலாஜி கோட்டை. அதை யாராலையும் அசைக்க முடியாது. அனைத்தும் போட்டு கொடுத்துருக்காரு. சொர்க்கமே ஆக்கிட்டாரு. அவரு தான் வரணும், யாரும் வர முடியாது. இதுக்கு கரூர் கோட்டை, அவரு கோட்டை. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசு மீண்டும் இந்த அரசு வந்தால் நல்லா இருக்கும். நாட்டை பாதுகாக்கணும். இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு பேர் இருக்கும். தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா மீண்டும் இந்த அரசு வரணும். பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேரு தேவன். என்ன தொகுதின்னு? இது கரூர் சட்டமன்ற தொகுதி. சரிங்க. இந்த திமுக 5 ஆண்டு காலமா இந்த தொகுதியில் நடந்த நலத்திட்டங்கள்லாம் என்ன? கரூர்ல புதிய பேருந்து நிலையம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கட்டி கொடுக்கலையா? இதுக்கு முன்னால சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, கட்டி கொடுக்கல. கடந்த 10 ஆண்டு காலமா ஏடிஎம்கே ஆட்சியில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பிரம்மாண்டமாக ஒரு 50-60 கோடி ரூபாயில்
ஒரு ராயனூர் ரோட்டில் பெரிய பஸ் ஸ்டாண்டு ஒன்று, மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு, கரூருக்கு பெரிய லெவலில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு மக்களுக்கு நல்ல பயனுள்ளது. ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, மற்ற ஊர் பஸ் ஸ்டாண்ட்லாம் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும். இது மிக அருகாமையில் அமராவதி பாலத்தை தாண்டினா பஸ் ஸ்டாண்டு. ஒரு அருமையான திட்டத்தை கட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி மார்க்கெட்டில் காய்கறி சந்தை ஒரு 10 கோடி ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அங்கே உணியூர் நெரூர் பாலம், நெரூரையும் உணியூரையும் திருச்சி மாவட்டத்தையும் கரூர் மாவட்டத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு அருமையான பாலத்தை கட்டியிருக்கிறாரு. நீச்சல் குளம் சமீபத்தில் மாநகராட்சி சார்பாக நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. நூலகங்கள் நிறைய கட்டி கொடுத்துருக்கிறாரு. தமிழ் புதல்வன் படிப்பகம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்காரு. கரூரில் மண் ரோடே இல்லாமல் தார் சாலை ரோடு மட்டுமே அமைச்சு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் எங்கள் மாவட்ட செயலாளர், கழக செயலாளர். ஒரு இடத்துல கூட மண் ரோடே இருக்காது. எல்லா பக்கமுமே பல ஆயிரம் கோடி கணக்கில் நிதியை வாங்கி கரூருக்கு என்னென்ன நிதிகள் இன்னும் என்னென்ன வேணும்னு முதல்வர் கேட்டார். அதையும் மீறி எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அருமையான வாங்கி மக்களுக்கு நிறையா செஞ்சிட்டார். இந்த திமுக ஆட்சியில் தளபதி அவர்களுடைய தலைமையில் நல்ல ஒரு ஆட்சி வந்து சிறப்பாக அமைஞ்சுட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய தளபதி துணை தளபதி இவங்கெல்லாம் வந்து கரூருக்கு வந்து ரொம்ப சிறப்பானதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, மற்றது வந்து தண்ணி குடிநீர் குழாய் அமைத்தல், மற்றபடி பாலங்கள் கட்டுறது, இது மாதிரி நிறையா சலுகைகள் செஞ்சுருக்காங்க. அவங்களாம் அந்த அளவுக்குலாம் செய்ய கிடையாது. அது எங்களுக்கு தெரியுங்க, எடப்பாடியார். ஏன்னா அவரெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் செய்யல. ரெண்டாவது மக்கள் இவர் விஜயபாஸ்கர் இருந்தார் என்னங்க, அவரெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் செய்ய கிடையாது. நம்மளுடைய நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து ரொம்ப சிறப்பானதாக செஞ்சுருக்காரு. அதே போல் நம்ம கரூரினுடைய தன்மான சிங்கம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் வந்து ரொம்ப மக்களுங்களுக்கு வந்து ஏ டு இஜெட் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ உடனடியாக வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து உடனே சிறப்பானதாக செஞ்சிருக்கிறாரு. மிகப்பெரிய மாற்றம் செஞ்சிருக்கிறாரு. என்ன மாற்றம்? எங்களுக்கு வந்து ரோடு வசதி, தண்ணி வசதி வந்து மாநகராட்சி ஆக்கி இருக்காரு. எங்களுக்கு அதே பெரிய பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் சாலை எதுவுமே நாங்கள் வந்து அவர்கிட்ட போகணும்னே இல்லை, நாங்களே சொன்னாவே எல்லாமே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு முனிசிபாலிட்டியில் எல்லாமே இருக்கிறாங்க. நீச்சல் குளம் கொண்டு வந்திருக்காரு, லைப்ரரி கொண்டு வந்திருக்கிறாரு. மிகப்பெரிய எங்களுக்கு பஸ் வசதி வந்து எல்லா மாநிலத்தோட எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நாங்கள் ஒரு 2 வீலரில் போகிற அளவுக்கு பஸ் வசதி கொண்டு வந்திருக்காரு. புது பேருந்து அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் பஸ் வசதி போயிடுவோம். இப்போ ராமக்கல்லாம் வந்து 5 கிலோமீட்டர் போகிறோம். திருச்சி அதே மாதிரி, ஈரோடு அதே மாதிரி. எங்கள் வந்து மினிஸ்டர் வந்து மிக பக்கத்தில் கொண்டாந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அதே எங்களுக்கு மிக பெரிய விஷயம். எண்ணற்ற நலத்திட்டங்களை குறிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லக்கூடியது பெண்களுக்கான திட்டங்களை நான் இப்போ உங்கள்கிட்ட எடுத்துரைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கான உதவித்தொகை, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான, அதாவது கல்லூரி பயிலக்கூடிய பெண்களுக்கான அந்த 3 ஆண்டுகளுக்கான உதவித்தொகை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும் நம்ம முன்னாள், அதாவது நம்ம ஐயா கொண்டு வந்தாரு. இவ்வளவு வந்து பொதுவா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. கரூருக்கு நடந்ததுன்னா 5000 கோடி அளவுல வந்துட்டு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுல சொல்லணும் அப்படின்னா அறநிலையத்துறையில நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்தாங்க, நிறைய பூங்காக்கள் அமைச்சு கொடுத்தாங்க. நகராட்சி அளவில் நிறைய வந்துட்டு பணியாளர்கள் அமர்த்தி அவங்க நிறைய வந்து நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. பெரிய பேருந்து அமைக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆமா, உண்மைதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலைஞர் முனைவர் பேருந்து நிலையம் கரூர் மாவட்ட அளவில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து வரும் ஆட்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா இங்க வந்துட்டு குறுகிய இடத்துல இருக்கும் பொழுது, ரொம்ப விரிவான இடத்துல அது இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸியா போய் ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணி கிளம்புறதுக்கான வசதிகள் அங்க இருக்கு. இங்க குறுகிய இடமா இருந்துச்சு, நிறைய ஆக்சிடென்ட்லாம் கூட நடக்கிற ஒரு விதிமுறைகள் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு. விளையாட்டு ரொம்ப
விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் இது வரைக்கும் நமக்கு வந்து பண்ணிருக்கிறது எல்லாமே மேட்ச் வாரம் ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி வந்து வாரம் ஆனால் 50,000 மேட்ச் நடத்துவார். அது ஸ்போர்ட்ஸுக்கு அவர் முக்கியத்துவம் நல்லா கொடுத்துருக்காரு அவர். புரியுதுங்களா? நம்ம வந்து இப்போ 77 இப்போ நேஷனல் சாம்பியன் நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப முதலிடம் பெற்றுச்சு. இப்போ கூப்பிட்டு அதுக்கு நிறைய பரிசு கொடுத்தாரு. நல்லா கோல்டு வின் பண்ணி கொடுத்தாங்க. நமக்கு கோல்டு வின் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம கரூர் தொகுதி கேர்ள்ஸ் வின் பண்ணி கொடுத்தாங்க, பாய்ஸ் வின் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு ஜாப் ஆகும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. கரூர் தொகுதியில சாலையெல்லாம் எப்படி இருக்கு? சாலை பொறுத்த வரைக்கும் இப்போ உன்னியூரில் வந்து இப்போ புதுசாக பாலம் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஃபெசிலிட்டிஸாக இருக்குது. ஏன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் அது வந்து ரொம்ப அந்த உன்னியூருக்கும் நெரூருக்கும் ஒரு இடையில ஒரு பாலம் வந்து அது ரொம்ப நடுவில் 6 போயிட்டு இருந்தது. இப்போ அந்த பாலம் போடவும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவங்களுக்கு பஸ் வசதி நல்ல வசதி இருக்குது. நெரூரில் இருக்கவங்களுக்கு உன்னியூர் போகிறதுக்கு வசதி, உன்னியூர் நெரூர் போகிறதுக்கு நல்ல வசதி. இல்லாட்டி சுற்றி 70 கிலோமீட்டர் போகணும். தண்ணீர் எல்லாம் எப்படி இருக்கு? தண்ணீர்லாம் ரொம்ப இப்போ மாயனூரில் பொறுத்த வரைக்கும் மாயனூரில் நம்ம ஷட்டர்ஸ் இருக்குது, டேம் இருக்குது. தண்ணீர் நம்ம பற்றா வரைக்கும் எல்லா தண்ணீருமே இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே 2 நாளைக்கு ஒருத்தர் தண்ணி வரும். நல்லாவே தண்ணிலாம் ஒன்றும் குறைச்சல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பேருந்து வசதி எப்படி இருக்கு? பேருந்து நிலையம் பேர் வந்து ஐயா இப்போ முக ஸ்டாலினே இலவச மகளிருக்கு பேருந்து கொடுக்குறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேருந்து நிலையம் இருக்காங்க. பேருந்து நிலையம் தான் புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க. அதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்டே இப்போ கட்டியிருக்காங்கல்ல. செந்தில் பாலாஜி ஐயா கட்டியிருக்காரு, பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காரு. அவரு மேலே எல்லாமே கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி ஐயா மட்டும்தான். இந்த ஆட்சி இல்லையா 5 ஆண்டு காலம் வந்து நடந்த நலத்திட்ட உதவினா உன்னியூர் பாலங்க. திருச்சி ரொம்ப பயனுள்ளதுங்க. திருச்சி மாவட்டத்துக்கும் கரூர் மாவட்டத்துக்கும் ஒரு இணைப்பு விழா எங்கள் அமைச்சரோட வந்து கனவு பாலம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் அமைச்சரோட கனவு பாலம். அந்த பாலம் கொண்டு வந்தது மிகப்பெரிய வசதிங்க. இந்த கரூரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த பாலம் கனவு பாலம்லாம் எங்களுக்கு எங்கள் அமைச்சர் வந்து போன இதில் வந்து அடிக்கல் நாட்டினார். கடந்த ஆட்சியில் இருந்த அதிமுக காரங்க அவங்களால நிறைவேற்ற முடியல. எங்கள் அமைச்சர் இந்த ஆட்சியில் எங்களுக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லி எங்கள் அமைச்சர் வந்து நிறைவேற்றி கொடுத்தாருங்க. கரூர்ல எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு? கரூரில் வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 100% அவர் தான் ஜெயிக்கிறாருங்க. ஆர்சி தியாகராஜன் தான் ஜெயிக்கிறாரு. மக்கள்கிட்ட வந்து எடுத்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் செஞ்ச நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சுங்க. அவங்க கண்டிப்பாலுமே யார் வேட்பாளர் எடுத்தினாலும் கரூரில் திமுக தான் ஜெயிக்கும். நிறைய திட்டங்கள் நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காரு 5 ஆண்டு காலமா. குறிப்பா அங்க நிக்கிற இடம் கரூர் புதிய பஸ் ஸ்டாண்டு எதிர்ப்புறம் நிக்கிறோம். அது புதிய பஸ் ஸ்டாண்டு கொடுத்தது தளபதி அமைச்சர் கொடுத்திருக்காரு. செந்தில் பாலாஜி கொண்டு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? இல்ல ரொம்ப காலமா எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. போன தடவை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வர முயற்சி பண்ணாரு. அதை எதிர்கட்சி சதி பண்ணி முறியடிச்சிட்டாங்க. அதை மீண்டும் வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்காரு. இதே பெரிய சாதனை. மற்றபடி சாலை எல்லாம் எப்படி இருக்கு? சாலை மண் சாலை இல்லாத ஒரு தொகுதியா மாத்திருக்காரு. கரூர் 4 தொகுதியும் மண் சாலை எங்குமே கிடையாது. அனைத்து சாலையுமே தார் சாலையை ஆக்கியிருக்காரு. சிமெண்ட் ரோடு எல்லாம் அனைத்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. இதற்கு முன்னாடி மண் சாலையா இருந்ததா? கண்டிப்பா. இதற்கு முன்னாடி போன 5 ஆண்டு காலத்துல மண் சாலை இருந்தது பூரா இந்த 5 ஆண்டு காலத்துல பூரா தார் சாலையை மாத்திருக்காரு. மற்றபடி இந்த பேருந்து வசதி எல்லாம் எப்படி இருக்கு? தண்ணீர் வசதி எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே கூட்டு குடிநீர் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. பேருந்து வசதி அருமையா இருக்கு. கூட்டு குடிநீர் என்ன பண்ணி கொடுத்துருக்காரு? பல கோடி ரூபாயில ஒதுக்கி காவிரி ஆற்றிலிருந்து ஸ்கீம் கொண்டு வந்து கூட்டு குடிநீர் கொடுத்துருக்காரு. எல்லாம் ஒன்றியத்து கொடுத்துருக்காரு. கரூர் மாநகராட்சி செஞ்சு கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு? இந்த முறை திமுகவுக்கு அமோக வெற்றி பெறுங்க. வெற்றி வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல விஜயபாஸ்கர் நிக்கிறனால எந்த பயமும் கிடையாது. நம்ம வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அமோக வெற்றி வாய்ப்புல ஜெயிப்பார். நம்ம வேட்பாளரை பத்தி நம்ம வேட்பாளர் ரொம்ப எளிமையானவர். பல திருப்பணி கோயில்களுக்கெல்லாம் முன்னின்று திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்துருக்காரு. குறிப்பா நம்ம வெண்ணமலை முருகன் கோயில் பண்ணியிருக்காரு. தாந்தனமலை பெருமாள் கோயில் பண்ணியிருக்காரு. இது மாதிரி எத்தனை கோயிலுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு உள்ளவர். நல்லா வெற்றி வேட்பாளர். கண்டிப்பா உறுதியா அதிக ஓட்டுல விட்டு வர வைப்போம். நான் 5 ஆண்டுகள் நடந்த திட்டங்கள்லாம் 1 2 சொல்ல முடியாது. ஏகப்பட்டதை செஞ்சிருக்கிறாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி. மாண்பு முதலமைச்சர் அதாவது முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காருங்க. கல்வி உதவியாக இருந்தாலும் சரி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடாடி வந்து நிற்கிறாரு நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன். நலத்திட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஊருக்கு வந்து மின் விளக்குகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தார் சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் புதிய பேருந்து நிலையம், கலைஞர் பேருந்து நிலையம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அது நல்லா இருக்கும். மக்கள் பயன்படும் வகையில் அமைச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப டிராஃபிக்காக இருந்த இடம் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது. வந்து பஸ் போகிறதுக்கு மக்கள் போக்குவரத்து நல்லா நீட்டாகவே இருக்குங்க.
புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி ரோடு வந்து ரொம்ப பழசா இருந்தனால அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க, அதுவுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாட்டர் எங்க ஊர்ல வாட்டர் வசதி கேட்டிருந்தோம், அதுவுமே பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவுமே எங்களுக்கு ரொம்பவே யூஸா இருக்கு. அப்புறம் எங்களுக்கு பெண்களுக்கு வந்து 1000 மகளிர் அணி கொடுக்குறாங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்ப இருக்க வேட்பாளர் பேர் என்ன? தியாகராஜ், அவர் வெற்றி பெறுவார் உறுதி, கண்டிப்பா அவரது வெற்றி பெறுவார். உதயசூரியன் சின்னத்துக்கு எல்லாரும் வாக்களிங்க. திமுக ஆட்சியில் நடந்த நலத்திட்டமெல்லாம் அதெல்லாம் எண்ணற்ற வகையில் சொல்லவே முடியாது, அவ்வளோ இருக்குது. இன்னைக்கு ஒரு குறுகிய சந்தெல்லாம் கூட பெரிய தார் சாலை, சிமெண்ட் ரோடு, தண்ணி வசதி எல்லாம் செந்தில் பாலாஜி வந்து வேற லெவல்ல எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவரு சார்பாக இப்போ ஆசி தியாகராஜன் நிற்கிறாரு. பெருவாரியான வாக்கில் அவருக்கு தான் வெற்றி உறுதி. இது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். என்னன்னா இப்போ எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போகிறோம், அதுக்கான வேலை தான் இப்போ நடக்கிறது. ஒரு வெற்றியில நிர்ணயிக்கப்பட்டாச்சு. திமுகவா? மகளிர் விலையில்லா பயண திட்டம், காலை உணவு திட்டம். கரூர் தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க? கரூருக்கு நிறைய பண்ணியிருக்காரு, அது சொல்லில அடங்காத நிறைய பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட பயணம். இது பாலம் கட்டுறது, பாலம்லாம் பயனுள்ளதா இருக்கா? பாலம்லாம் பயனுள்ளதா இருக்கு. டெய்லி தண்ணி வருது, குடி தண்ணீர் வருது, எல்லாமே நிறைவா செஞ்சிருக்காரு. சாலையெல்லாம் எப்படி இருக்கு? சாலையெல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. என்ன பண்ணாரு வந்த பிறகு? சாலை என்ன பண்ணாரு? எல்லாம் மேம்பாலம் போட்டிருக்காங்க, தார் சாலை, சந்துல எல்லாமே போட்டிருக்காங்க. சந்து வந்து எல்லா பக்கமும் கேட்டோன்னா எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இல்லையா பஸ் ஸ்டாண்டு? பழசுதான் இருந்துச்சு, அது போக்குவரத்து வசதிலாம் அதிகம் எங்களுக்கு சரியில்லை. இப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்கு. உண்மையாவே இந்த பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு உங்களுக்கு? நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு பஸ் வசதி இங்க பக்கத்துலேயே, எங்க ஊர் பக்கத்துலேயே இருக்கு. பஸ் எல்லாம் இங்க இருக்கு, போக்குவரத்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. மற்றபடி மற்ற என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க? எங்க ஊருக்குலாம் ரோட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியா? நல்லா இருக்கு. தண்ணீர் வசதியில எப்படி இருக்கு? தண்ணீர் வசதியில இப்ப போட்டு கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. வேற என்ன நீங்க உங்களுக்கு வேற என்ன பயன் அடைஞ்சிருக்கீங்க? கரூர்ல லைப்ரரி, நூலகம்லாம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க, அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ணா சாலை எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பயனுள்ளது? அது எங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருந்தது, அது கொஞ்சம் இதா இருக்கு. அப்புறம் நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நூலகம் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊரில் ரோடு வசதியெல்லாம் கொஞ்சம் அகலப்படுத்தி பெருசாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, பெண்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் வந்து சேருதா? வந்து சேருது. சரி, இப்போ யார் வேட்பாளர்னு தெரியுமா? யாரு? தியாகராஜன். சரி, அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? அவர் ஜெயிச்சிருவாரு, கண்டிப்பா உறுதியா ஜெயிச்சிருவாரு. அவர் வந்து இந்த வெண்ணமலை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாரு. அமாவாசை பௌர்ணமினா வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. தாந்தன்மலை கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கொரோனா காலத்தில் வந்து எங்களுக்கு அரிசி இது பண்ணுறதுக்காக நல்ல அமைச்சரோட சேர்ந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. நீங்க வாக்களிப்பீங்களா? நாங்கள் வாக்களிப்போம். என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிப்போம். இந்த ஆட்சியில் நிறைய நலத்திட்டங்கள் வந்துருக்குங்க. புது பஸ் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி உள்ளே இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, அதனால் இது கொஞ்சம் அவுட்டரில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த திருச்சி, சேலம் அது போகிறவங்கள, மதுரை அதுக்கெல்லாமே கொஞ்சம் பக்கமாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக பஸ்ஸும் போயிட்டு வரும். பயன்படுதுங்க சார். இப்போ எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு, போக்குவரத்துக்கு தடை இல்லாமல் இருக்குது. இங்கே இருக்கனால, அது உள்ளே இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் பஸ் வந்து இங்கே போட்டது ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் அடைந்த 5 ஆண்டுகளும் நல்ல வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லாவே வளர்ந்துருக்கு. பேருந்து நிலையத்திலேருந்து, கரூர்லேருந்து தார் சாலை அமைத்தல், கரூருக்கு நீச்சல் குளம், லைப்ரரி, அனைத்து பகுதியிலும் நல்ல தார் சாலை வசதிகள் கொடுத்துருக்காங்க. உன்னியூர் பாலம் நெரூரில் கொடுத்துருக்காங்க. 2வது எல்லா மக்களும் பயன்பெறும் வகையில் இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. காமராஜர் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. வெங்கமேட்டில் மீன் மார்க்கெட் கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் வசதி கொடுத்துருக்குறாங்க. காலையில குழந்தைங்களும் சாப்பிடாம போவாங்க. கரூர் கரூர் மாநகராட்சி பெரிய பேருந்து நிலையம் சார் கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிற வேட்பாளர் ஆர்சி தியாகராஜன் அவர்கள் நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டு வருகிறார்.
வெண்ணமலைக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கார். கொரோனா காலகட்டத்தில் அனைத்து சுகாதாரத்துறைகளுக்கும் வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க. மக்களுக்கும் தேவையான மருந்துகள், காய்கறிகள் அனைத்தும் கொடுத்தாங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அனைத்தும் சாதகமாகவே உள்ளது. சாதகமா தான் இருக்கு. உங்க ஓட்டு யாருக்கு? எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு. நமக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூர்னாலே இப்போ அவர் நிற்காதது வந்து எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் கோயம்புத்தூர் போனதும் ஓகே ஃபைன். இப்போ அவரோட தம்பி தியாகராஜன் அவர் வந்திருக்கிறது எங்களுக்கு ஓகே ஃபைனாக தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ரோடு போட்டு கொடுத்தது எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக தான் பண்ணுறாங்க. ஓகே. எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்? யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. இந்த சைடு ஏரியாலலாம் பஸ்ஸே போகாது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி பஸ் வருது. ஏதோ ஒரு எமர்ஜென்சினாலும் நம்ம அங்கே போகிற மாதிரி அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு. எல்லா ஊருக்குள்ளேயும் ரோடு இருக்கா? இருக்குண்ணா, வந்திருக்கு, ரோடு இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த ஆட்சி வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கு. அதுதான் உண்மை. இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கு. சரி, இப்ப இருக்க தியாகராஜனுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? இருக்குண்ணா. செந்தில் பாலாஜிக்கு எவ்வளோ இது இருந்ததோ அதே இருக்கும். சின்னம்மா உதயசூரியங்கண்ணா. நீங்க சொல்லுங்க, உதயசூரியனுக்கு உங்களோட வாழ்த்து என்ன? வாழ்த்து கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. இந்த 5 வருஷம் எப்படி ஆட்சி அமைச்சாங்களோ அதே மாதிரி சூப்பரா நல்லா இன்னொரு டைம் ஆட்சி அமைப்பாங்க. இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது பெட்டரா இருக்கு. அதான் உண்மை. கண்டிப்பா எல்லாரும் உதயசூரியனுக்கே ஓட்டு போடுங்க. நம்மளது சின்னம் உதயசூரியன். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. படிப்பில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் ஒன்று வந்திருக்கு. அதப்படி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பெண்களுக்காக நிறைய இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரூர்லேயும் அதுவே தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லும் என்ன கொடுக்குறாங்களோ அந்த அளவில் அமைச்சர் வந்து எங்களுக்கும் கரூரில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி தான் எங்களுக்கு எல்லாமே, அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம்னா, அமைச்சர் அண்ணன் எங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா இதோட வெற்றி வேறு எதுவும் எங்களுக்கு கிடையாது. இப்போ அவங்க அண்ணனுக்கு பதிலாக இன்னொரு அண்ணன் இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் பண்ணுவோம். தெரியும். தியாகராஜன், ஆசியா தியாகராஜன் இருக்காங்க. இப்போதான் புதுசாக வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எல்லாமே செந்தில் பாலாஜி அண்ணன் தான். அதனால அவங்களுக்காக இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, முதியோர் பணத்தில் இது இப்போ ஏற்றி கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிறையா காலை உணவு திட்டம், இது மாதிரி நிறையா எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் விஎஸ்பி வந்து கரூர் தொகுதிக்குன்னு சிறப்பாக நிறையா செஞ்சு கொடுத்துருக்காரு. பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ புது பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கனால எங்களுக்கு வந்து போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. அப்புறமே கரூர் மாவட்டம் ஃபுல்லாக எங்கேயுமே மண் ரோடு இல்லாத அளவுக்கு எல்லா பக்கமும் தார் சாலை போட்டு கொடுத்துருக்காரு. இது மாதிரி நூலகம் கட்டி கொடுத்துருக்காரு, நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா செஞ்சு கொடுத்துருக்காரு. அவர் எப்பயுமே கரூர்னா விஎஸ்பி அண்ணன் மட்டும்தான். இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் பேர் என்ன? ஆர்சிஎம் தியாகராஜன் அவர்கள். அவர் வந்து வெண்ணமலையில் வந்து பங்குனி உத்திரம், தைப்பூசம் இது மாதிரி இருக்கும்போது நிறைய அன்னதானம் இது மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்புறமே தாந்தனமலை கும்பாபிஷேகம், பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தில் முன்னாடி நின்று நிறையா பண்ணி கொடுத்துருக்காரு. இது மாதிரி அவர் ஒரு ஆன்மீகம் மிகுந்த ஒரு பண்பானவர். நம்ம தளபதி வந்து சிறப்பான திட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. 2வது புது பஸ் ஸ்டாண்டு, சாலை வசதி கொடுத்துருக்காரு, பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்திருக்காரு. சிறப்பாக இருக்குது. மீண்டும் ஆட்சி அமைச்சா இன்னும் பல திட்டங்கள் செய்வார், செய்ய வைப்போம் நம்ம. இப்ப இருக்க வேட்பாளர் பேர் தெரியுமா? அவர் அண்ணன் தியாகராஜன் அண்ணன் நிற்கிறாரு. என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? அவர் வந்து நம்ம தாந்தோணி மலையில் கல்யாண பசுதீஸ்வரர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் குடமுழுக்கு விழா நடத்தியிருக்காரு. பல திட்டங்களும் கொண்டு வர இருக்காரு. நம்ம மக்கள் ஆதரவு கொடுத்தா கொண்டு வருவார் கண்டிப்பா. 10 வருஷமா திமுக ஆட்சியில எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. பயங்கரமான என்ன செய்யல, என்ன பண்ணிருக்காரு? எல்லாம் பண்ணிருக்காரு. கரூருக்கு புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே இருக்கு. நெரூர் உன்னியூர் பாலம், கரூர் நகராட்சியை மாநகராட்சி ஆக்குனது, காலை உணவு திட்டம், விடியல் பயணம், எண்ணற்ற உதவி. கல்லூரி மாணவர்களுக்கு வந்து புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர் நம்ம கழக தலைவர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கரூர் தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டேன். கரூர் தொகுதி வளர்ச்சிக்கு என்ன பண்ணிருக்காரு? தார் சாலை, சிமெண்ட் சாலை, சமுதாய கூடம், நாடக மேடை,
நாடக மேடை, நிழல் கூடம், பயணியர் நிழல் கூடம் எங்க ஊர்ல கட்டி கொடுத்திருக்காரு அண்ணன் வி செந்தில் பாலாஜி. அது மட்டுமின்றி கரூர் வெண்ணமலை முருகன் கோவில் குடமுழுக்கு கலைஞர் அவர்களின் புதல்வன் முத்துவேல் ஸ்டாலின் அவர்களின் ஆசியோடு அந்த குடமுழுக்கு விழாவை நடத்தியவர் ஆசி எம் தியாகராஜன். அது மட்டுமின்றி தாந்தோணிமலை வெங்கட்ராம சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை நடத்தியவர் ஆசி எம் தியாகராஜன் அவர்கள் என்பதை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி சின்னம் உதயசூரியன். திமுக ஆட்சி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ப்ரோ. வந்து இப்போ ஆட்சி வந்ததுக்கப்புறம் நலத்திட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம புது பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் நம்ம திருவள்ளுவர் மைதானத்தில் நூலகமெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூலு, வெங்கமேட்டில் மீன் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நம்ம திமுகவே ஆட்சிக்கு வரணும். சரி, இப்ப இருக்க வேட்பாளர் பேர் தெரியுமா? ஆட்சி தியாகராஜன். அவர் என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு? நம்ம தாந்தோணி மலையில இருந்து கும்பாபிஷேகம் இதெல்லாம் அவர் தான் இது பண்ண. அப்படி 3 நாள் அன்னதானம் எல்லாம் இது பண்ணாரு. அதே மாதிரி நம்ம வெண்ணமலை முருகன் கோயிலும் அவர் தான் இது பண்ண. அப்படி கும்பாபிஷேகம் தைப்பூசத்தன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் அன்னதானம் எல்லாம் நடத்தினாரு. நிறைய ஆன்மீக திருப்பணிகளோட இப்போ நம்ம கொரோனா காலத்தில் வந்து நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காரு, அவர் கூட சேர்ந்து நம்ம கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு இந்த மாதிரி கொடுத்து நல்ல திட்டங்கள் பண்ணாரு. இந்த முறை இந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு கரூர்ல? இந்த டைம் 100க்கு 100% நம்ம டிஎம்கே தான். நம்ம கரூர் எப்பயுமே நம்ம செந்தில் பாலாஜி கோட்டை, அதை வந்து யாராலே அசைக்க முடியாது. என்ன சின்னம்? நம்ம எப்பயும் உதயசூரியன் தான் ப்ரோ. மக்கள்கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் வாக்களிப்பேர் உதயசூரியனுக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. கடல் அளவு செஞ்சுட்டாரு. சொர்க்க பூமியாவே மாத்திட்டாரு கரூர் தொகுதியவே. அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு. என்னென்ன நலத்திட்டம்லாம் பாக்குறீங்க? இதெல்லாம் எனக்கு பயனுள்ளதா இருக்குன்னா இதெல்லாம் இருக்கு. நிறைய இருக்குது, சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்கூல்ல பசங்களுக்கு, பெண்களுக்கு முக்கியமா நிறைய செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவோ யூஸ் அவர் செஞ்சதெல்லாம் நிறைய பரவாயில்ல, பயனுள்ளதா இருக்குது. எங்கனால இப்ப தனிச்சு நிக்கிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு. ஒரு ஆணுடைய உதவி இல்லாம வாழ்ற அளவுக்கு கத்து கொடுத்துருக்காரு. நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்கு. புஞ்சை புகழூர்ல புதுசா எங்களுக்காக இது கட்டி கொடுத்துருக்கிறாரு, அணை கட்டி கொடுத்துருக்கிறாரு. சூப்பரா நஞ்சை புஞ்சை எல்லாம் அத்தனையும் சூப்பரா பசுமையாக போகுது. அந்த அளவு கட்டி கொடுத்துருக்கிறாரு. நூலகம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. சந்து பொந்து எல்லா பக்கம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரோடு, மைதானம், விளையாட்டு மைதானம், லைட் வசதி, டிச்சு, தண்ணி, குடி தண்ணி அப்ரூவ்டு அனைத்தும் போட்டு கொடுத்துருக்காரு. சொர்க்கமே ஆக்கிட்டாரு. அவரு தான் வரணும், யாரும் வர முடியாது. இதுக்கு வந்து கரூர் கோட்டை, அவர் கோட்டை. என்ன சின்னம்? நம்ம சின்ன உதயசூரியன் தான். நான் ஓட்டு போட்ட காலத்துல இருந்து உதயசூரியன் தான் போட்டுட்டு இருக்கிறேன். இன்னும் போட்டுக்கிட்டே இருப்பேன் மவுத்தாவர வரைக்கும். மக்கள் எல்லாருமே உதயசூரியனுக்கு போடுங்க, போட்டாதான் நல்லா இருக்க முடியும். வணக்கங்க, நான் அரவக்குறிச்சி தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். திமுகவினுடைய ஓட்டு வங்கிங்கிறது மிகப்பெரிய அளவில் அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்குது. இது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்வியிலையும் சரி, முதியோர்களுக்காக சரி, பள்ளி மாணவர்களுக்காக மிக மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை செஞ்சிட்டு வர்றார். ஓகேவா? இதில் எங்கள் பகுதியிலே பார்த்தீங்கன்னா, கிராமப்புற சாலைகளை வந்து டிச்சியோட, அதாவது சாக்கடை வசதிகளோட செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கிய வங்கி எங்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் புகழூர் நகராட்சியில் அண்ணன் வந்து நொய்யல் சேகர் அவர்களுடைய ஒத்துழைப்போட நான் அரவக்குறிச்சி தற்போது நிற்கக்கூடிய வேட்பாளர் மஞ்சுநாத் ராமசாமி அவர்கள் நிறைய வசதிகளை எங்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் புஞ்சப்புள்ளூருக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயிலில் பராமரிப்பு செய்த கோயில் ஞானப்பரப்பு கோயிலை வந்து குடமுடுக்கு செஞ்சு அது மிகப்பெரிய கோயிலாக்கி மக்கள்கிட்ட நல்ல பெயர் எடுத்திருக்காரு நம்மளுடைய அரவக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ மஞ்சுநாத் ராமசாமி அவர்கள். ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனால் புகழூர் முருகன், பழனி முருகன் போல சிறப்பாக கும்பாபிஷேகத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாரு நம்ம மஞ்சுநாத் ராமசாமி. அதனால திமுகனுடைய ஓட்டு என்றும் மாறாது. மக்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, புதிய கட்சி ஆரம்பித்தவர்களுக்கும் நீங்கள் பாடம் புகட்டுகிற வகையில், இந்த திமுகவினுடைய செல்வாக்கை உயர்த்துகின்ற வகையில் நம்மளுடைய இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அந்த கல்வி காலேஜிலுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய சிறப்பான செயல் திட்டத்தில்
முதல்வர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அதை பயன்படுத்துகிற வரையில் இளைஞர்கள் மாறாமல் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். நான் முக்கியமாக கேட்டுக்கிறது இளைஞர்களை தான் நான் கேட்டுக்கிறேன். மாணவிகளை கல்லூரி படிக்கின்ற மாணவிகளை கேட்டுக்கொள்கிறேன். சரி, கரூர் தொகுதினா என்னைக்குமே வந்து மாஸ் தாங்க. என்ன நல்லது நடந்திருக்கு திமுக ஆட்சியில் கடந்த 5 வருஷமா வந்து நல்ல உயர்மட்ட மேம்பாலங்கள், நிறைய கோயில்கள் குடமுழுக்கு விழா, அதாவது கரூர் புதிய பஸ் நிலையம், காவேரி டு உன்னியூரில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம், மறுபடியும் எல்லாமே கரூரில் நீச்சல் குளம் எல்லாமே பண்ணியிருக்காங்க தலைவர். பண்ணியிருக்காங்க. பேருந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? பேரும் எல்லாமே சௌரியமா இருக்குதுங்க. மதுரை போகிறது, கோயம்புத்தூர் போகிறது எல்லாமே சௌரியமா இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏன் பண்ணல? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு அதாவது ரொம்ப அவங்களுக்கு மேலே கூச்சா தூக்குறதுக்கு டைம் இருந்துச்சுங்க. நம்மளுக்கு வந்து தலைவர் வந்தவர் தான் எல்லாம் பண்ணாருங்க. ஆனா இப்ப இருக்காருல ஆசி தியாகராஜன் அவர்கள் வந்து ஸ்கீம் தலைவருங்க. எங்க ஏரியாவுக்கு கூட ஸ்கீம் தலைவர் அவர் தாங்க. அவரு சார்பை வந்து ஒரு 300-400 ஏக்கர் காவேரியிலிருந்து நீர் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவரு தான் தலைவருங்க. பட் தாந்தரம்ல கோயிலில் வந்து அவரு தான் அறங்காவலத்தூர் தலைவராக இருக்காருங்க. நல்ல ஒரு ஆன்மீகவாதிங்க, நல்லா செய்வாருங்க. எல்லாரும் யார் வந்தாலும் வெற்றி வாய்ப்பு வந்து செந்தில் பாலாஜி அண்ணன் என்ன இருக்கு செய்யறாரோ அதை விட ஒரு மடங்கு மேல அண்ணன் செய்வாருன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. என்ன சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? இங்க எப்பவுமே நான் கரூர் மாவட்டம் வந்து 4 சின்னமும் உதயசூரியன் தாங்க. நீங்களே சொல்லுங்க, மக்களுக்கு வாக்களிக்கணும். மக்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, யாரு நல்லா செய்யறாங்கன்னு மட்டும் பாருங்க. சும்மா இடையில வர்றவங்க போறவங்களை பத்தி இது பேசாதீங்க. யாரு 5 வருஷமா என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. சும்மா ஒரு சில நியூஸ் சேனல் தவறான ஒரு கருத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது 4ஆம் பக்கம் 5ஆம் பக்கம்னு ஒரு சில நியூஸ் பேப்பர் எழுதிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. கரூர் சேனல் வந்து கரூர்காரங்க வந்து எப்பவுமே நல்லதான் செய்வாங்க. 4 வேட்பாளர் நல்ல வேட்பாளருங்க, அருமையா செய்வாங்க. அவங்களுக்கு வாக்களிங்க. நம்ம எதிர்காலம் நல்ல பிரகாசமா இருக்குங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிச்சு 4 பேர் நல்ல வாக்களிச்சு 4 பேர் நம்ம எதிர்காலம் சிறப்பா இருக்குங்க. கரூர் பகுதியில் 5 ஆண்டு காலமாக 48 வார்டுக்கு ரோடுகளை பூரா போட்டிருக்கு. மண் ரோடே இல்லாத ஒரு பகுதியாக மாற்றிருக்காங்க. தமிழகம் 10 ஆண்டு காலமாக பேர் சொல்கிற அளவுக்கு ரோடு போட்டேங்கிற பேரில் கான்ட்ராக்டில் போலித்தனமாக எடுத்தாங்க. விஜயபாஸ்கர் இருக்கும் பொழுது சாதாரணமாக இருக்கக்கூடிய தெரு வியாபாரிகிட்ட கூட சுங்க வசூல் பண்ணி பொதுமக்களை தன்னுடைய வாழ்வாதாரங்களை கூட புரிஞ்சுக்காம ஒரு அடக்குமுறை ஆட்சி இருந்துச்சு. அந்த ஆட்சியை அப்புறப்படுத்திட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்தாங்க. 5 ஆண்டு காலமாக அந்த ஆட்சி செஞ்சாங்க. அதில் பல்வேறு ரோடுகளை போட்டாங்க. கரூரில் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கையான பஸ் நிலையத்தை கொண்டு வந்தாங்க. குழந்தைகளுடைய அந்த விளையாட்டு மைதானம் எல்லா வார்டுகளையும் போட்டாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசு மீண்டும் இந்த அரசு வந்தால் நல்லாயிருக்கும். நாட்டை பாதுகாக்கணும். இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு பேர் இருக்கும். தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா மீண்டும் இந்த அரசு வரணும். ஆனால் இப்போ சந்து பொந்து எல்லா முழுக்கள் எல்லாத்துலேயும் தார் ரோடு போட்டிருக்காரு, சிமெண்ட் ரோடு போட்டிருக்காரு, மழைநீர் வடிகால் இது கட்டியிருக்காரு. மெயின் பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அதாவது பழசே தனியாக இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டு, புதுசு தனியாக அவர் நம்ம டாக்டர் முத்துவேல் கருணாநிதி அவர் ஸ்டாலின் அவர் பேரில் புது பஸ் ஸ்டாண்ட் மக்களுக்கு கொஞ்சம் அவுட்டரில் கொடுத்தனால கொஞ்சம் பஸ் வசதியில் வந்து சிட்டிக்குள்ளே போய் வராமல் கொஞ்சம் இன்னும் சுலபமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பழைய மார்க்கெட்டாக இருந்துச்சு, அதை வந்து புது கட்டிடமாக பண்ணி தந்திருக்காரு. அதே மாதிரி குளத்துப்பாளையங்கிற பகுதியில் மீன் சந்தை வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு, அதை வந்து புது கட்டடம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் மெயின் சிட்டி சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்விம்மிங் பூல் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா. ஆமாங்க, அவர் என்ன பண்ணிருக்காரு? அவர் வந்து செந்தில் பாலாஜி அண்ணன் இருக்கவர் வந்து அவரோட அரசியலோட அவரோட வாழ்க்கையில ஒரு தூண் மாதிரி அவர் இருந்தவர். அவர் வந்து நிறைய கோயில் இந்த மாதிரி குடமுழுக்கு விசேஷங்கள் நாளில் மக்களுக்கு நிறைய அன்னதானம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கொரோனா காலங்களில் அவரோட சொந்த செலவில் மக்களுக்கு அரிசி பருப்பு துணிமணி இந்த மாதிரி ஒரு இதர பொருட்கள்லாம் கொடுத்து உதவியிருக்காரு. அதனால தான் அண்ணன் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்ப இருக்கிற வேட்பாளர் வந்து ஆசி தியாகராஜன், அருமையான ஒரு வேட்பாளர், வெற்றி வேட்பாளர். இனிமேல் அறிமுக வேண்டிய அறிமுகமாக வேண்டியவர் தான். அறிமுகமான ஆகல, இனி அறிமுகமாகிற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர். திருப்பணிகளில் வெண்ணமலை கோயில், தாந்தோணி மலை கோயில், இப்படி திருப்பணிகளில் நிறையா பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்லவர், பண்பாளர், அருமையான வேட்பாளர். எங்களுக்கு ஐயா காட்டியிருக்க ஒரு நல்ல வேட்பாளர். அவரை மிக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வோம். முன்னாள் அமைச்சர் பாமாயில் பாஸ்கர் நிக்கிறாருங்க. அவர் பாட்டுல சொல்லிட்டு இருக்காரு, எங்க வேட்பாளர் அதனால அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, நான் தானே. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியுமே திமுக தான் வெற்றி பெறும்.
திமுக தான் வெற்றி பெறும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இது வரைக்கும் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா திமுக ஆட்சி? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதாவது மகளிர் உதவித்தொகை, இன்னும் இலவச பஸ் வசதி எல்லாமே ரொம்ப அதாவது பெண்களுக்கு வந்து ரொம்ப எந்த ஒரு ஆட்சியும் செய்யாத அளவுக்கு வந்து ரொம்ப தளபதி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பானதாக செஞ்சு கொடுத்துருக்கிறார். இருக்கக்கூடிய வேட்பாளர் பத்தி உங்களுடைய கருத்து? அவர் நல்ல ஒரு சிறந்த, அதாவது சிறந்த கொடை வள்ளல்னு சொல்ல வரலாம். அவர் பேரை சொல்லி சொல்லுங்க. ஆசி தியாகராஜன். மறுபடியும் நான் கேக்குறேன். ஆமா, இப்ப அறிவிச்சிருக்க வேட்பாளரை பற்றி உங்களுக்கு பார்வை. அவர் வந்து நல்ல ஒரு மனிதர், நல்ல மாமனிதர்னு சொல்லலாம். மனிதர்ன்றதால நல்ல ஒரு மாமனிதர் ஆசி தியாகராஜன் அவர்கள். என்னங்க, கோயில், அன்னதானம், மக்களுங்களுக்கு என்னென்ன ஒரு இதுங்க செய்யணுமோ, அதாவது ஆட்சிக்கு வராத முன்னாலே அப்படி செஞ்சவர். இனி வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா எந்த அளவுக்கு செய்வார்னு பார்த்துக்கங்களேன். அவருக்கு எதிரில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்காரு. ஆமா, எப்படி இருக்கு? அவர் வந்து அந்த போட்டின்றது வந்து இவர் அண்ணன் போஸ்ட்லேயே ஜெயிச்சிட்டார். என்னங்க, ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து போட்டின்றதை விட அவர் வந்து பேசாமல் விளைவிக்கிறது நல்லது. வெற்றி வேட்பாளர் தான். கண்டிப்பா 100% நான் சொல்றேன். 100% நான் சொல்றேன். நல்ல ஒரு சிறந்த மனிதர். அதனால தான் அவரை வந்து தளபதி அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. என்னங்க, எத்தனையோ வேட்பாளர்கள் இருக்கலாம், ஆனா வந்து நம்மளுக்கு, அதாவது நம்மளுக்கு கரூருக்கு வந்து அது வந்து அறிமுக வேட்பாளர்னா கூட, ஆனா வந்து அவர் வந்து மக்களுடைய பார்வையில் வந்து ஒரு சிறந்த ஒரு திறமையானவர்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற வந்து வேட்பாளர் வந்து தியாகராஜன். அவர் ரொம்ப பெரிய இது. எங்களுக்கு எங்க அண்ணன் யார வேட்பாளரா அறிவிக்கிறாரோ அவங்களுக்கு நாங்க வேலை செய்வோம். எங்களுக்கு முதல் திமுக தான். எங்களுக்கு சின்னம் வந்து திமுக சின்னம். அந்த சின்னத்துக்கு நாங்க வாக்களிப்போம். எங்களுக்கு வந்து நாங்க வந்து செய்யறது வந்து செய்யணும். அவர் நிறைய ஏகப்பட்டது அண்ணன் இருக்கும்போதே செஞ்சிருக்கிறாரு. இப்ப மட்டும் செய்யலைன்னு இல்லை. அண்ணன் வந்து செந்தில் பாலாஜி அண்ணன் கூட இருக்கும்போதே செஞ்சாரு, மறைமுகமா செஞ்சாரு. இப்ப வந்து வேட்பாளரா அறிவிக்கவும் அவர் வந்து எங்களுக்கு செய்யறாரு. கொரோனா காலத்துல எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கிறாரு. 4500 ரூபாய் பணம் கொடுத்தாரு, வீட்டுக்கு தேடி அரிசி பருப்பு கொடுத்தாரு, எல்லா உதவியும் செஞ்சாரு எங்களுக்கு. திருப்பியும் எங்களுக்கு வந்து தியாகராஜர் தான் வேட்பாளர் வந்து உதயசூரியன் வரணும், ஸ்டாலின் வந்து முதல்வரா வரணும். அதுதான் எங்களோட எய்ம். முதலமைச்சர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? ஆசி தியாகராஜன் ஐயா அவர்கள். சரி சரி, இவர்கிட்ட நீங்க எப்படிப்பட்ட வேட்பாளரா பாக்குறீங்க? நல்ல வேட்பாளர். இவர் வந்து ஒரு சிறப்பான, ரொம்ப வந்து மக்களுக்கு அதிகப்படியான சேவைகளை செஞ்சிருக்காரு. கோவிட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அரிசி பொருட்களா இருக்கட்டும், மற்ற கல்லூரி பள்ளிகள்ல பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு புத்தகமா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா டைம்ல அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. சரி, இப்ப முதலமைச்சர் அறிவிச்சிருக்க வேட்பாளர் பேர் என்னன்னு தெரியுமா? இப்ப தெரியும், தியாகராஜன் இருக்காரு. ஓகே, அவரை பத்தி சொல்லு. அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் இதுக்கு முன்னாடி மக்களுக்கு நல்லா சேவை பண்ணியிருக்காரு. ஒன்று, இந்த கொரோனா டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரிசி, பருப்பு, மல்லிகை பொருட்கள் எல்லாமே கொண்டாந்து கொடுத்தாரு. இப்பயும் அவர் தான் நம்ம வேட்பாளர். அவர் தான் நிற்பார், அவர் தான் ஜெயிப்பார். கண்டிப்பாக. எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? அவர் தான் ஜெயிப்பார். உறுதியாக ஜெயிப்பார். மக்களுக்கு சேவை செய்வதா ஜெயிப்பார். மக்களுக்கு சேவை செய்வதா ஜெயிப்பார். எதிர்த்தரப்புல விஜயபாஸ்கர் இருக்காரு. விஜயபாஸ்கர் அவரு டஃப்பாக தான். அது வந்து நம்ம வந்து விஜயபாஸ்கர் இருக்க டஃப்பாக தான் இருக்கும். நம்ம மக்கள் சேவை செய்வது அவர் தான். தியாகராஜன் மட்டும்தான் வெற்றி பெறுவார். அவர் தான் வெற்றி வேட்பாளர். வேற வந்து நூலகம் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு. முன்னாடி சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஊரில் இருக்குன்னு தெரியல, கரூரில் வந்து எங்கேயுமே வந்து மண் சாலை இல்லை, எல்லா பக்கமே வந்து தார் சாலை தான். தார் சாலைக்கு பக்கத்தில் நடந்து போகிறதுக்கு கூட இப்போ வந்து இந்த கல் திட்டெல்லாம் அமைச்சு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நடந்து போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்க வேட்பாளர் பேர் என்னன்னு தெரியுமா? அவர் வந்து எம் தியாகராஜ். சரி, அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு? இதுக்கு முன்னாடி வந்து கோயில் நிறைய இதுக்கு நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொரோனா காலத்துலேயும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமே வர்றதையும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுங்க. நாங்களும் போறோம். சின்னம் உதயசூரியன். நீங்களே சொல்லுங்க. உதயசூரியன் சின்னத்துல எல்லாரும் வாக்களிங்க.
எம் தியாகராஜ் அவர் வந்து நல்லபடியாக எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பாரு. நம்பி வாக்கு போடுங்க எல்லாரும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.